ஹஸ்பண்ட் இன்றைக்கி வெளியில் போயிட்டு வரும்பொழுது இந்த சோளக்கருது வாங்கிட்டு வந்தாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இதை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கருது கிராமத்துல எல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா, நாட்டு சோளக்கருது, ஹைப்ரிட் கிடையாது. புதுசாக குழந்தை பிறந்திருக்குது, பால் கொடுக்குற லேடிஸ் எல்லாம் இந்த சோளக்கருது வந்து சாப்பிட்டா பால் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு எங்கள் ஊர் சைட்லையெல்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது வந்து அப்படியே குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். அது வெந்துக்கிட்டு இருக்கிற அந்த டைமிங்கில் கொஞ்சம் துணியெல்லாம் வந்து மிஷினில் போட்டு விட்டுருந்தேன். எல்லாமே துவைச்சிருச்சு. அதை எடுத்து கொண்டுட்டு போய் காய வச்சிடலான்னு காய வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ துணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குடோனில் தான் காய வச்சுக்கிறோம். இங்கே காய வைக்கும் பொழுது மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லை, வெயில் அடித்தாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கும். துணியெல்லாம் காய போட்டு நேற்று காய வச்சுருந்த துணியெல்லாம் எடுத்து கொண்டு வந்து பீருவாவில் அடுக்கி வச்சுட்டேன். நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே நான் ஆர்டர் பண்ணியிருந்த பார்சலும் ரிசீவ் ஆகிருச்சு. எனக்கு லிப்ஸ்டிக் போடுறதுனா ரொம்பவே பிடிக்கும். மார்ஸ் பிராண்ட்லேருந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து வாங்கியிருந்தேன். இந்த காம்போவில் எல்லா ஷேட்ஸுமே நல்லா இருக்குது. டெக்ஸ்டர் ரொம்ப ஸ்மூத்தாக கிளைட் ஆகுது, பிக்மெண்டடாகவும் இருக்குது. இந்த ஒரு ஷேட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உடனே எடுத்து போட்டு பார்த்தேன். ரொம்ப அழகாக இருக்குது. என்னோட ஃபேஸையும் நல்லா பிரைட்டாக காமிக்குதுங்க. இந்த லிப்ஸ்டிக் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சு தான். ப்ராடக்ட்டை நான் டேக் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே சோளக்கருது ரெடி ஆயிடுச்சு. குக்கர் விசிலும் அடங்கிடுச்சு. இந்த மாதிரி சோளக்கருதெல்லாம் நாங்கள் வீட்டில் செஞ்சோம்னா ஆளுக்கு ஒன்று மட்டும் போதாதுங்க, ஆளாளு 2 வந்து சாப்பிட்ருவோம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். குட்டீஸும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டியூஷன் கிளம்பிட்டாங்க.